வணக்கம். மகாலய பட்சத்துல முன்னோர்களை வழிபட்டா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரியணும்னா இந்த காணொலிய பாருங்க. பிதா ததாதி சத்புத்ரான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. மாலய பட்சத்துல நம்மளுடைய அப்பாவை வணங்கும் பொழுது நம்மளுடைய அப்பாவினுடைய அருளால நமக்கு நல்ல புத்திரனானவன் பிறப்பானா. அதே போல கோதனானி பிதாமக அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது மாலய பட்சத்துல நம்மளுடைய தாத்தாவை முன்னோர்களை வழிபடும் பொழுது அந்த தாத்தாவினுடைய அருளால பசுமாடு, தனம், தானியம் முதலிய சம்பத்துகள் முதலிய செல்வங்கள் நமக்கு கிடைக்குமா. அதே போல தனதாத்தா பவேத் சோபி எஸ்தஸ்ய பிதாமக அப்படின்னு சொல்லுது. அதாவது கொள்ளு தாத்தாவையும் கொள்ளு பாட்டியனுடைய அருளால குடும்பம் எப்பொழுதுமே செல்வத்தால நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே போல விருத்த பிரபிதாமகர், விருத்த பிரபிதாமகி, அதாவது கொள்ளு தாத்தாவோட தாத்தா, அவரோட தாத்தா, இப்படி பெரிய பித்ருக்களினுடைய எண்ணிக்கை போகுது இல்லையா. அந்த பித்ருக்களை எல்லாம், அந்த முன்னோர்களை எல்லாம் நாம வழிபடும் பொழுது அந்த முன்னோர்களினுடைய அருளால வீட்டில் எப்பொழுதும் உணவுப் பொருட்களும் மற்ற செல்வமும் நீங்காது நிலைத்திருக்குமா. ஆக மொத்தத்துல நம்ம அப்பாவையும் நம்ம தாத்தாவையும் நம்மளுடைய கொள்ளு தாத்தாவையும் அவர்களினுடைய அப்பாவையும் அவர்களினுடைய தாத்தாவையும் நாம இந்த மாலய பட்சத்துல வழிபடும் பொழுது நமக்கு அதாவது குழந்தை பாக்கியம் ஏற்படுது, நல்ல செல்வம் ஏற்படுது, பஞ்சமில்லாத வீடு, சந்தோஷமான வீடு நமக்கு கிடைக்குது. இப்படி பலவிதமான செல்வங்கள் முன்னோர்களினுடைய வழிபாட்டினால நமக்கு கிடைக்குது.